2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை. திமுக கூட்டணியில் இருக்கும்போது 4 எம்எல்ஏக்கள் இருந்தோம். அவங்க ஆட்சியில் பங்கு தரல, அதிகாரத்திலையும் பங்கு தரல, அமைச்சர் சீட்டும் கொடுக்கல. ஆனால் இப்போ தாவேக்காத பண்ணியிருக்கு. அதானே ஆட்சியில் பங்கு தரோன்னு திமுக என்னைக்காவது சொல்லியிருக்கா? கிடையாது. அதை ஏற்றுக்கிட்டு தானே இத்தனை வருஷமாக கூட்டணியில் இருக்கீங்க. 2021 தேர்தலில் 6 சீட்டு, 2026 எக்ஸ்ட்ரா 2 சீட்டுன்னு 8 சீட்டு. அப்பவும் சரி இப்பவும் சரி ஆட்சியில் பங்கு தரோன்னு திமுக சொல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் ஒத்துக்கினதுக்கு அப்புறம் தானே திண்டிவனத்தில் நின்று ஜெயிச்சிங்க. உதயநிதி உங்களுக்காக ஓட்டு கேட்டாரு. நீங்களும் ஜெயிச்சு தொகுதிக்கு போய் திமுக காரனுக்கு நன்றிலாம் சொன்னீங்களே, ஆதாரம் இருக்கு. ஆட்சியில் பங்கு தர மாட்டீங்க, அமைச்சர் சீட்டு கொடுக்க மாட்டீங்க, அதனால தேர்தலில் நிற்க மாட்டேன், இல்லை கூட்டணி விட்டு வெளியே போறேன்னு சொல்ல வேண்டியது தானே. வெறும் 2 எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து டிவிகே கட்சி அழகு பார்க்குதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கு தரேன்னு விஜய் கூவி கூப்பிட்டாரு. அன்னைக்கே போக வேண்டியது தானே. போகாம விஜய் ஒரு கோழைன்னு விமர்சனம் பண்ணது யாரு? நீங்க தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மை சீட்டு விஜய் கிட்ட இல்லை, இப்போ அவருக்கு தேவைப்படுது. அதனால ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து சேர்த்துக்கினாரு. நீங்களும் போய் ஒட்டிக்கினீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்க ஜெயிக்கிறதுக்காக உங்க தொகுதியில் இருக்கிற திமுக காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க ஓட்டு போட்டது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக, விஜய் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக இல்லை. அதனால இப்போ இருக்கிற கூட்டணிக்கு உண்மையா இருங்க, முன்னாடி இருந்த கூட்டணிக்கு நன்றியோட இருங்க. சும்மா திமுக மேல பழிய போட்டுன்னு சுத்திட்டு இருக்க கூடாது. 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் மோடி என்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்தது. அதை உடனடியாக நீக்க சொல்லி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. அப்படிப்பட்ட தொடநடிகைங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவை விமர்சனம் பண்ணலாமா? முட்டு கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் தாவேக்கா காரணம் மிஞ்சுற அளவுக்கு முட்டு கொடுக்காதீங்க, பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்குது.